குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இது வரைக்கும் நிறைய உடல் தகுவு பயிற்சிகளையும் பத்மாசனா வகையிலான ஆசன வகைகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வகையில புதுசா நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி வஜ்ராசனா வகையான ஆசனங்கள். தட் மீன்ஸ் வஜ்ராசனா குரூப் ஆஃப் ஆசனாஸ் அப்படின்ற ஒரு ஆசன வகையில பார்த்துக்கிறோம். இந்த ஆசனங்கள் உடலுடைய சக்தி நிலையை பலப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. மற்ற ஆசனங்கள் உடலுக்கு என்ன சக்தி நல்ல வலிமையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாலும் வஜ்ராசன வகையிலான ஆசனங்கள்ல பெரும்பான்மையான ஆசனங்கள் உங்களுடைய சிறுநீரகங்களை தட் மீன்ஸ் கிட்னிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. யாருடைய சிறுநீரகங்கள் ரொம்ப வலிமையானதா இருக்கோ அவங்க எப்பயுமே வலிமையானவர்களா இருப்பாங்க. அதாவது மனதில் வலிமையானவர்களா இருப்பாங்க. ஒரு செயலை செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த நபர்களாக தைரியசாலிகளாக இருப்பாங்க. யாருடைய கிட்னிஸ் ரொம்ப வீக்கா வலிமை இழந்து இருக்கோ அவங்க ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு பயமும் தயக்கமும் அதிகமாக இருப்பவர்களா இருப்பாங்க. அப்போ அவருடைய பயமும் தயக்கத்துக்கும் முக்கியமாக காரணமா இருக்கக்கூடியது அவங்களுடைய சிறுநீரகத்தினுடைய வலிமை இல்லாத தன்மையும் காரணமா அமையும். சோ இப்ப நீங்க வஜ்ராசன வகையிலான ஆசனங்களை செய்யும் பொழுது குறிப்பா உங்களுடைய செரிமான மண்டலத்தோட சேர்ந்து உங்களுடைய சிறுநீரகம் நல்ல வலிமை அடையுது. இயல்பாவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் அந்த தயக்கம் அதெல்லாம் போய் நீங்க ஆளுமையோட உங்க வாழ்நாள எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியமான மனிதனா இருப்பீங்க. சோ அதனால பயிற்சிகளை அதனுடைய பலனை புரிஞ்சுட்டு நீங்க செய்யுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வஜ்ராசன சீரீஸ்ல நம்ம முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி வஜ்ராசனம் அப்படின்ற ஒரு அடிப்படையான பயிற்சி. இந்த ஆசனத்துல இருந்தா நம்ம மற்ற ஆசனங்களை இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். வஜ்ராசனத்தை ஆங்கிலத்துல தண்டர் போல்ட் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்டர் போல்ட் ஒரு இடித்தாங்கி, தமிழ்ல வந்து இடித்தாங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அது உயரமான கட்டிடங்கள் மேல வந்து இடி விழாமல் இருப்பதற்காக வைக்கக்கூடிய ஒரு கருவி. இடியை எந்த அளவுக்கு பெரிய இடி பில்டிங் மேலே விழுந்தாலும் அது அந்த சக்தியை உள்வாங்கி பூமிக்கு கடத்திடும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு பொருள் அது. இதுக்கு ஏன் வஜ்ராசனம் தண்டர் போல்ட் போஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னா உங்களுடைய உடல் அந்த அளவுக்கு வலிமையானதாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ஆசனத்துக்கு உண்டு. இந்த ஆசனத்தை தினந்தோறும் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது. வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸோ இப்போ ரெடியா லெக் ஸ்ட்ரைட் பண்ணி உட்காந்துருக்காங்க. Now get ready. Now ready your position. Go. So fold your legs one by one. First fold your right leg. Slowly sit comfortable on the right heel and fold your another leg. Okay, now sit comfortable on your both heels. Keep your hands on the knees. Keep your back straight. Close your eyes. Take a deep breathing. 10 to 20 counts. இந்த பொசிஷனில் நீங்கள் உங்களோட லெக்கிங்கல்ஸை நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு உட்கார பட்சத்தில் உங்களுக்கு லெக்கிங்கல்ஸ் கீழே லிட்டில் பிட் பெயின் லேசாக வலி இருக்கும். அவ்வளோ வலி இருக்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்கிறது தான். போக போக அந்த வலி உங்களுக்கு குறையும். வலி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த லெக்கிங்கல்ஸ் கீழே ஒரு சின்ன ஒரு டவலை ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. மற்றபடி இந்த ஆசனத்தில் நீங்கள் தினந்தோறும் 5லேருந்து 10 நிமிஷங்கள் வரைக்கும் செய்யலாம். தியானத்துக்கும் இந்த ஆசனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் உங்களோட வயிற்றுக்கும் முதுகு தண்டுக்கும். Now release your legs one by one. Now fold your right leg. Keep it straight. Okay, release your another leg slowly. Okay, separate your hands on the back. Sit in relaxation. Close your eyes. For 10 seconds after இதே வஜ்ராசனம் நீங்க இன்னும் 2 more rounds practice பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வஜ்ராசனா சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீராசனம். இதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான ஒரு ஆசனம் தான். இதோட முக்கியமான பலன் என்னன்னா உங்களுடைய நுரையீரலுடைய ஏர் வென்டிலேஷன், அதாவது காற்றுடைய அந்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய முதுகுனுடைய பக்கவாட்டு பகுதிகள் நல்லா தூண்டி விடுறதுனால
கழுத்து, தோள்பட்டை, முதுகு வலியெல்லாம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையுது. வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். வஜ்ராசனத்தில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ நாவ் லாக் யூர் ஃபிங்கர்ஸ் ஆன் த செஸ்ட் and get ready for Virasana. Now slowly stretch up your hands. Completely stretch up your hands. Keep your elbows without bending. Keep it tight. இந்த ஃபைனல் பொசிஷனில் நீங்கள் வந்து நார்மல் பிரீத்திங் எடுத்தால் போதும். நல்ல ஸ்ட்ரெச்சப் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பேக்கு ரீஜன் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. 10 to 15 seconds நார்மல் பிரீத்திங்கில் எடுத்ததுக்கப்புறமா slowly release your hands. Bring your fingers on the chest and release your fingers lock and keep your hands on the knees. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. ஸோ 5 to 10 times பிரீத்திங் எடுத்துக்கப்புறமா நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவி பெயின் உங்கள் லெக் ஆங்கிள்ஸை ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் சிட்டிங் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக ப்ராக்டிஸுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக வஜ்ராசன சீரீஸில் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி மகாமுத்ரான்னக்கூடிய ஒரு பயிற்சி. இது ஆங்கிலத்தில் பிக் முத்ரா அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய முத்திரைக்கான ஒரு ஆசனம். இந்த முத்திரை பயிற்சி உங்களுடைய மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களை தூண்டிவிட்டு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி, கூர்மையான கண் பார்வை திறன் மற்றும் காது கேட்கக்கூடிய திறன் இவையெல்லாம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயிற்றுப்புற பகுதிகளும் நன்கு அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளும் நோய்களும் வராமல் பாதுகாக்கும். வாங்க பயிற்சிக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வஜ்ராசனத்தில் கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காங்க. நவ் லாக் யூர் போத் ஃபிங்கர்ஸ் லைக் திஸ். குட். ஸோ keep the fingers on the back. Lock it tightly and sit tight. Now slowly bend forward with exhalation and raise up your hands. ஒரே நேரத்தில் நீங்கள் கீழே குனிகிறதும் கைகளை மேலே தூக்குறதும் நடக்கணும். இந்த ஃபைனல் பொசிஷன் யூ கீப் யூர் ஹேண்ட்ஸ் இந்த 90 degree எக்ஸாக்ட்லி. இந்த இறுதி நிலையில் நீங்கள் சாதாரண சுவாசம் எடுத்தால் போதும். கைகளை முடிஞ்ச அளவுக்கு 90 degree அளவுக்கு நீங்கள் தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பொசிஷனில் அசையாமல் இருக்கணும். ஃபைனல் பொசிஷனில் எப்பவுமே நார்மல் பிரீத்திங் தான். ஸ்டொமக் ஹெவி கம்ப்ரஸில் இருந்தாலும் நீங்கள் நார்மல் பிரீத்திங்க்கு தான் ட்ரை பண்ணணும். Okay, now slowly inhale and come up. Slowly raise up your head region with inhalation. Okay, release your fingers lock and keep your hands on the knees. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. இதே ஆசனத்தை நீங்கள் இன்னும் 2 more rounds ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ வஜ்ராசனா சீரீஸில் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி சிம்பிள் கேமல் போஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரிப்பரேட்டரி யோகா ஆசனா ப்ராக்டிஸாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் 1 week or 2 weeks ரெகுலராக செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய த பர்ஃபெக்ட் கேமல் போஸை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டேன். ஸோ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்காங்க. நான் ஸ்லோலி ஸ்டாண்ட் நீஸ். 2 காலுக்கு முட்டிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கணும். உங்களுடைய ஃபுட்டுக்கு நடுவில் அதே சேம் கேப் மெயின்டைன் ஆகணும். தட் மீன்ஸ் போத் லெக்ஸும் பேரலாக இருக்கணும். ஓகே, நான் ஸ்லோலி raise up hands in front of the chest. It is called Z pose. இது Z போஸ்ல மாதிரியா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஓகே, இது உங்களுடைய கேமல் போஸ்க்கு ஒரு ரெடி பொசிஷனாக இருக்கும். Now catch your hip region slowly. Okay, expand your chest region. நல்ல எல்போஸ்லாம் நல்லா க்ளோஸ்டாக கொண்டு வாங்க பேக் சைடில். Now slowly push your stomach and arch your back. இந்த பொசிஷனில் நம்ம கண்டினியூஸாக ஸ்டொமக் லைட்டாக லிட்டில் பிட் புஷ் கொடுத்துக்கிட்டு நம்ம பின்னாடி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஐஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, நார்மல் பிரீத்திங்கில் இருக்கும். ஒரு 10 seconds ஆஃப்டர் ஸ்லோலி கம் பேக் அண்ட் செட் ஆன் பேக். ஓகே, now come back to Z pose. Straight your hands and slowly sit on your heels. Sit on your heels. Keep your hands on the knees and close your eyes. Take a deep breathing 5 to 10 times. இந்த பொசிஷனில் உங்களுக்கு ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரேபிட் புஷ் பண்ணி அந்த பெயின் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 ரவுண்டை நீங்கள் பண்ணலாம்.
வஜ்ராசனா சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி ரேபிட் போஸ் என்னக்கூடிய ஒரு பயிற்சி. இதை சஷங்க ஆசனம் சொல்லுவாங்க, தமிழில் முயலாசனம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆசனம் இறுதி நிலையில் முயல் போன்ற தோற்றத்தை இருக்கிறதுனால இதுக்கு ஹேர் போஸ், ரேபிட் போஸ் அப்படின்ற பல பேர்கள் இருக்கு. இது உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புத்துணர்ச்சி அடைய ரொம்ப பயனுள்ளதாக அமையும். பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணும்பொழுது அதனுடைய வலியை குறைக்கிறதுக்கு மாற்றாசனமாக இதை பயன்படுத்துகிறாங்க. வாங்க எப்படி பயிற்சிக்குள்ளே போய் இதை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, now slowly raise up your hands. இங்க பாருங்க, நல்லா ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ரேஸ் அப் பண்ணி வச்சிருக்காங்க. now slowly bend forward with exhalation. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ஸ்லோவாக கவனிங்க. ஃபைனலாக உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் மசில்ஸை ஃப்ரீயாக விடுங்க. உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களோட செஸ்ட் ரீஜனை தைஸில் சப்போர்ட் பண்ணிவிடுங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. தட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி சரண்டர் யுவர் செஸ்ட் ரீஜன் ஆன் த தாய்ஸ். இந்த ஃபைனல் பொசிஷனில் நம்ம வந்து நார்மல் பிரீத்திங் தான் எடுக்க போகிறோம். பிரீத்திங் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த பொசிஷனில் நீங்கள் 1 to 2 minutes வரைக்கும் இருக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ரேபிட் போஸ் உங்களை குயிக்காக ரீஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்லோலி ரைஸ் அப் ஹேண்ட்ஸ் வித் இன்ஹலேஷன். மெல்லமாக மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே வாங்க. Now slow down your hands with exhalation. So keep your hands on the knees. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. இந்த ஆசனத்தை நீங்கள் 3 rounds வரைக்கும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணி எப்போல்லாம் முதுகு வலிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஆசனத்தை பண்ணி முதுகு வலியை சீக்கிரமாகவே குறைச்சிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த வஜ்ராசனா சீரீஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான 4 ஆசனங்களை பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆசனங்கள் நம்முடைய உடலுக்கு பலம் செய்யறதோட மட்டுமல்லாமல் நம்முடைய மனதுக்கும் பலம் செய்யக்கூடியவை. ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால உள்ளுறுப்புகளை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனமும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ பயிற்சியை விடாம பண்ணுங்க. அடுத்த செஷன்ஸ்ல நாம வேற புது ஆசனங்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.